தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 500-600 வருஷத்துக்கு பழமையான ஆஞ்சநேயர் கோயில். இந்த சாமியோட அமைப்பு பார்த்தீங்கன்னா பெரிய மலையில், ஒரு 100 அடி மலையில் நேர்முகமாக செதுக்கியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சுவாமி கோயிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிற்றோடை ஒன்று போயிட்டுருக்கு. இது ரொம்ப பழைய காலத்து ஆஞ்சநேயர். இங்கே காட்டுக்குள்ளே இருக்கிறது இந்த பகுதி மக்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கல இந்த ரயில் ரோடு போடுறப்போ இந்த பாறைகள்லாம் வெடி வச்சு எடுக்கிறப்போ அந்த கல் ஒன்று பேர்ந்து வந்து இந்த ஆஞ்சநேயர் பாதத்துக்கு பட்டதாகவும் அவங்களுக்கு வந்து இந்த ரயில்வே வேலைகளை முடிக்க முடியாமல் போயிடுச்சுங்களாம். அப்போ வந்து இந்த ஆஞ்சநேயர் கனவுல அவங்களுக்கு சொல்லி அவங்க வந்து 1966 இது ஒரு ஆர்ச் மட்டும் போட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த உள்ள இருக்கிற ஆர்ச் மட்டும் 66 போட்டு ஒரு சிறப்பான ஒரு பூஜை பண்ணி கும்பாபிஷேகம் மாதிரி பண்ணி ரயில்வேக்காரங்க பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. பக்தர்கள் அதிகமான பின்னாடி இப்போ வந்து கவர்மெண்ட் இந்து சமய அறநிலையத்துறைக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. மற்றபடி இப்போ செய்தித்தாள்கள் அது இது வந்த உடனே ரொம்ப பப்ளிசிட்டி ஆகி போச்சு. விளம்பரம் ஆன உடனே பக்தர்கள்லாம் நிறைய வராங்க. அவங்க வேண்டிக்கிறது நடக்குது, அதனால வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு சொல்லி அதன் மூலியமா வர்றாங்க. மற்ற இடத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் அபய அஸ்தன்னுவாங்க, வாங்க நல்லா இருங்கன்ற மாதிரி இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருப்பாரு, தப்பு செஞ்சு அடிக்கிற மாதிரி இருப்பாரு. அதனாலதான் இவர் பேர் வீராஞ்சநேயர்னு பேர். இங்க வந்து நல்லது நடக்கணும்னு மட்டும் தான் வந்து வேண்டுவாங்க, தப்பா யாரும் நல்லதுக்காக தான் வந்து வேண்டிட்டு போறாங்க, நல்லது நடக்குது. இந்த சுவாமி பார்த்தீங்கன்னா நேர்முகமா இருக்கிறாரு. மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர் ஒருமுகமா இருக்கும். இங்க நேர்முகமா இருக்கிறது ரொம்ப விசேஷம். என்ன வேண்டிட்டு போனாலே நடக்குது, நல்லது நடக்கிறதுனால பக்தர்கள் வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. சனிக்கிழமை நாட்களில் நிறைய பக்தர்கள் வந்து வழிபட்டு போகிறாங்க. அமாவாசை நாட்களில் போகிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா டெய்லி கோவில் உண்டு. காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சனிக்கிழமை நாளில் காலையில் 6:30லேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும். காலையில் சனிக்கிழமையில விசேஷ பூஜைகள் உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா மாத பூஜைன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி பண்டிகை நாட்களில் கூட்டங்கள் அதிகம் வர்றாங்க. வருஷ பூஜைன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் சிறப்பான பூஜைன்னா ஆடி 18, அனுமன் ஜெயந்தி, தமிழ் வருட பிறப்பு, ஆங்கில வருட பிறப்பு, ஸ்ரீராம நவமி, இந்த நாட்களில் ஊருக்கு விசேஷமான பூஜைகள்லாம் நடக்குது. இந்த சுவாமிக்கு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை மாலை போடுறாங்க. வெற்றியின் அறிகுறியாக வெற்றிலை மாலை போடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலும்புச்சை மாலை போடுறாங்க, உடம்பு சரியில்லாதவங்க அவங்கலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறவங்க வெத்தலை மாலை மஞ்சள் மாலைலாம் போட்டு வேண்டின்னு போகிறாங்க. வடை மாலை போடுறாங்க. நவகிரக தோஷங்கிறவங்க சனியோட பிரீத்திக்காகவும் ராகுவோட பிரீத்திக்காகவும் உளுந்த வடை போட்டு வேண்டின்னு போயிட்டு கும்பிட்றாங்க. எலுமிச்சை மாலை, வெத்தலை மாலை, பூ மாலை, துளசி மாலை இதெல்லாம் போட்டு வழிபடுறாங்க. கோவிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் தருமபுரியில் 10-10:15 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, காரைக்கால் பேசஞ்சர்னு வாங்க. அந்த வண்டியில் வரலாம். இங்கே முத்தம்பட்டில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். மற்றபடி 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனங்கள் தான். இங்கே பஸ் வசதி இல்லை. பஸ் வசதி இருக்குது, ஒரே பஸ் இருக்குது. தருமபுரி டு பொம்மடி வழி நல்லம்பள்ளி ஆஞ்சநேயர் கோயில்னு இருக்கும். 5 டைம் வரோம், 5 டைம் போகிறோம். இந்த ஒரு பஸ் தான் இருக்குது. இப்போ டெய்லியும் பஸ் வருது இங்கே வரும் கோயில்கிட்டே வந்து இறக்கிடுறோம். சரி, அது வந்து நம்ம பஸ் எங்கே ஏறணும்? நம்ம தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேயே புறநகர் காவா பஸ் ஸ்டாண்டில். நம்பர் என்ன தெரியுங்களா? பஸ் இல்லை, நம்பர் இல்லை, அது மப்சல் பஸ். மப்சல் இந்த லோக்கல் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் பஸ்ஸுன்னு கேட்டே இருக்குது தருமபுரி. காலையில் 7:30. அதை விட்டிங்கன்னா 10:15. ஈவினிங் எவ்வளோ டைம் லாஸ்ட்டாக பஸ்? 10:15. அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மணி 2:15. அதை விட்டிங்கன்னா 6 மணி. அது செட் ஆகாது. 5:30 இங்கே வந்து பார்த்துட்டு அப்படி கிளம்பி செட் ஆகாது. உங்களுக்கு வந்து காலையில் 7:30 மணி 10:15 2:15 பஸ்ஸும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, சௌகரியமாக இருக்குது. துளசி மாலை, பூ மாலை, எலுமிச்சை மாலை, வெத்தலை மாலை, வடை மாலை இதெல்லாம் முக்கியமாக சாத்துவாங்க. மேலே ஏறிட்டு போங்க. இதுக்கு வந்து கீழே இறங்கி சாமி கும்பிட்டுட்டு மேலே ஏறி வர்றதாக நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஐயர் இங்கே பூஜை பண்ணுறதுக்கு வந்திருந்தார். அந்த ஐயர் சொல்கிறாரு,
கீழே இறங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு மேலே ஏறி வர்றதுனால சிறப்பா இருக்குது அப்படின்றாங்க. நிறைய கூட்டம் வராங்கப்பா. இந்த ட்ரெயின் மட்டும் டைம் மாத்திருந்தாங்கன்னா இன்னும் கூட்டம் வருவாங்க. இப்போ வந்து 11 மணிக்கு வர்றதெல்லாம் கரெக்டா வருது. இப்படி திரும்பி போறது வந்து 3 மணிக்கு ஃபர்ஸ்ட்ல விட்டுருந்தாங்க. இப்போ 4:30 போகுது. 4:30 அந்த 3 மணிக்கு இப்போ ட்ரெயின் மாத்தினாங்கன்னு வச்சுக்கோ, சரியா கூட்டம் வரும். 2 மணிக்கு போகுதா சொல்றாங்க. அது வீடியோல நாங்க 2 மணிக்கு தான் பார்த்திருந்தோம். 4 மணிக்கு தான் ரிட்டர்ன் போகும். ஆமா 4 மணிக்கு தான் ரிட்டர்ன். அதனால தான் கொஞ்சம் நிறைய பேர் வர மாட்டாங்க. ஆளு ஜனமே இப்போ வர்றதில்ல. இங்கேருந்து போயிட்டு அங்கே சேரத்துக்குள்ள 10 மணி ஆகிடுது. பெங்களூர் அந்த மாதிரிலாம். அதனால இப்போ கம்மியாக தான் வராங்க. இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. நம்ம தருமபுரி மாவட்டம், பக்கம் இருக்கிற சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், ஒசூர், பெங்களூர்லேருந்து வந்து நிறைய பக்தர்கள் சாமி கும்பிட்டு போகிறாங்க. அவங்க நினைச்சது வேண்டிக்கினது நிறைவேறுச்சுன்னா வந்து மீண்டும் மீண்டும் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. கல்யாணம் ஆகிறதுக்காக வேண்டிக்கிறாங்க, விவசாயம் நல்லா செழிக்கணும்னு வேண்டிக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் வேண்டிட்டு போகிறாங்க. எல்லாம் நடக்குது. குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டின்னு போகிறாங்க. நல்லபடியாக காயிலாக நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. காயிலாக இருக்கிறவங்க காயிலாக நல்லாகணும்னு வேண்டிட்டு போகிறாங்க. நல்லாச்சுன்னா வந்து சாமிக்கு எதுவும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு போகிறாங்க.